பெட் பாட்டில்ஸில் ஒவ்வொரு டேபிள்லையுமே பாட்டில்ஸ் நீங்கள் வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போகிறாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பல்லை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். தண்ணி பாட்டில் இருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர்கள் இங்கே குறிப்பிடுறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. அப்படி என்ன பேசினார் அவர்? சட்டப்பேரவையில் பேசிய விருதாச்சலம் எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த், விஜய் பிறந்த நாளில் இந்த மாமன்றத்திற்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அதாவது அவை பணியாளர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் டம்ளரில் தண்ணீர் வைத்து வருகிறார்கள். இதை பார்க்க கஷ்டமாக இருக்கிறது. அந்த டம்ளரில் தண்ணீரை கொண்டு வருவதும் பிறகு அதை திரும்ப கொண்டு செல்வதும் என அவர்களுக்கு இருக்கும் பணிகளுக்கு மத்தியில் இந்த பணியையும் செய்கிறார்கள். இன்று டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துவிட்டது. எனவே ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட ஓ பன்னீர்செல்வம், அண்ணியார் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை தான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கோபம் வந்தால் தண்ணீர் பாட்டிலை தூக்கி அடிக்க வாய்ப்பு இருக்கிறது என கூறியதால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் பழைய சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் திடீரென எழுந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு, ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக தண்ணீர் பாட்டிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா என்பதை அறிய விரும்புகிறேன் என ஒரு போடு போட்டார் பாருங்கள். அவையில் அனைவரும் சிரித்து விட்டனர். வாங்க அதை லைவா பார்க்கலாம். முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள். முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களிலிருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டில் அந்த ஓல்டு மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல ஒரே ஒரு விஷயம் இருங்க, மாண்பு உறுப்பினர் இந்த தேன் பாய்ந்து அது அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. அதை எடுத்துருங்க. அடுத்ததுங்க, இது மாதிரி கொடுக்கறது ஒன்லி கிளென்லினஸ் ஒன்று. அவை பணியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு டேபிளாக அவங்க தவழ்ந்து கொடுக்கறது நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸில் ஒவ்வொரு டேபிள்லையுமே பாட்டில்ஸ் நீங்கள் குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போகிறாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இது டம்ளரில் கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்டில் ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வாட்டர் வச்சுட்டா அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இது பிறந்த நாளில் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பல்லை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர்கள் இங்கே குறிப்பிடுறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், ஏன்னா காலையிலிருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையே செய்வோம். சோ பாட்டில் தான் வீசணும்ன்றது இல்ல, வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எவ்வளோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். பட் நம்ம எண்ணம் அது கிடையாது நிச்சயமாக. சரி, அந்த பழைய சம்பவம் என்ன? ஓ பன்னீர்செல்வத்திற்கு நடந்த அந்த வாட்டர் பாட்டில் அனுபவம் என்ன? 2022 ஜூன் மாதத்தின் போது அதிமுகவில் உச்சகட்ட உட்கட்சி மோதல் வெடித்திருந்த சமயம், எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஓ பன்னீர்செல்வமா என்ற ஒற்றை தலைமை பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியிருந்த நேரம். சரியாக ஜூன் 23ஆம் தேதி சென்னை வானகரத்தில்
அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு மேடையை விட்டு வெளியேறினர். அப்போது ஓ பன்னீர்செல்வத்தின் மீது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை வீசினர். பொதுக்குழுவில் நடந்த துயரமான இந்த சம்பவத்தை தான் தமிழக சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வேடிக்கை என்னவெனில், இந்த சம்பவம் நடந்தது 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி. அதை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் பேசியது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி.